அவர் எனக்கு அற்புதத்தை செய்ய சுகமாகட்டும். நான் இயேசுவை நம்புறேன். எனக்கு இந்த வேலையில மாற்றத்தை தரட்டும், நான் நம்புறேன். அல்லது எனக்கு இந்த காரியத்தை செய்யட்டும், நான் அவனை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இல்லப்பா, அது முறையே கிடையாது. ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் நீ வெட்கப்பட மாட்டாய். வேதவசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பின்பகுதி. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தை, இந்த வசனம் இருக்குதே, கிறிஸ்தவத்தையே தலைகீழாய் மாற்றி போட்ட ஒரு வசனம் என்று நம்ம சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, ஆதி அப்போஸ்தல சபை உலகத்தை கலக்கிற சபையாய் இருந்தது. காலங்கள் சென்றபோது உலகம் சபைக்குள்ளே வந்தது. அதே போல உலகம் வந்தது மாத்திரமல்ல, மூட நம்பிக்கைகள் அநேகம் சபைக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டன. இந்த நிலைகளிலே அந்த நாட்களில் இருந்த சபையானது துறவறக் கொள்கைகள் போன்ற பலவிதமான கொள்கைகளை உள் அடக்கி, பாரம்பரியங்களை உள் அடக்கி, ஆங்காங்கே இருக்கிற மதங்களுடைய தாக்கங்களை உள்வாங்கி வேறு ஒரு வழியாக அது போக ஆரம்பித்தது. அந்த நிலையிலே அநேக துறவற மடங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டன. அநேகர் தங்களை துறவிகளாக அர்ப்பணித்து அவர்கள் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். சிலர் குகைகளிலே, சிலர்கள் பில்லர்ஸ்ன்னு சொல்வார்கள், அந்த பில்லரில் வசிக்கிறவர்கள், குகையில் வசிக்கிறவர்கள், காடுகள் வசிக்கிறவர்கள், இப்படிலாம் அப்படி போக ஆரம்பித்தது. இந்த நிலையிலே ரோமில் இருக்கக்கூடிய அந்த நியாயம், இயேசுவானவர் நியாயம் விசாரிக்கப்பட்டதான அந்த படிக்கட்டிலே முழங்கால் படியிட்டு ஏறினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு மூட பழக்க வழக்கம் இருந்தபடியினாலே, நம்பிக்கை இருந்தபடியினாலே அது பெரிய பாக்கியமாக அந்த நாட்கள் நினைத்தார்கள். ஒரு துறவி இந்த நிலையிலே கத்தோலிக்க துறவி என்று சொல்கிறவர், அந்த நாட்களிலே மார்ட்டின் லூத்தர் என்றதான பேரை உடையவர், அதில் தாகம், கர்த்தர் மேலே, தேவ மேலே தாகம் உள்ளவராக, வாஞ்சி உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் கர்த்தரை அறிவதற்கு அந்த தாகத்தோடு அதில் ஏறும்போது, முழங்கால் படிட்டு ஏறும்போது ஒரு சத்தம், தேவ சத்தம் அவர் கேட்டது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்படி இந்த படிக்கட்டிலே முழங்கால் படிட்டு நடக்கிறதுனாலே அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, நீதிமானாக்கப்படுகிறதில்லை. கர்த்தர் மேலே அவன் வைக்கிற விசுவாசம்தான். அந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமல்ல, கிறிஸ்துவத்தையே மாற்றி போட்டது. அந்த வசனத்தை வெளியே கொண்டு வந்தார். சபைகளிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். தான் இருக்கிற சபைகளிலே அந்த வேத வசனத்துக்கு மாறான காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை அவர் ஒரு பலகையில எழுதி அந்த கதவிலே அவர் ஓட்டி போட்டார். புரட்சி உண்டானது, மறுமலர்ச்சி உண்டானது. அதுதான் புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. தன் விசுவாசத்தினால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் அது இல்லைன்னா மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமே கிடையாது. நம்முடைய விசுவாசம்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஐயா, விசுவாசம் சொல்கிறீங்களே, விசுவாசம் நான் என்ன
அப்படின்னு கேட்டால், தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையே விசுவாசம். எளிமையாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசமே நம்பிக்கையே விசுவாசம். ஆண்டு சொல்லும்போது சொல்றார், யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிதாவிடத்தில் விசுவாசம் இருங்க, குமாரனாகி இயேசுவாகி என் மேல் என்ன செய்யுங்க, விசுவாசமாயிருங்க. அப்போ தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலும் வைக்கக்கூடியதான இந்த நம்பிக்கை தான் விசுவாசம் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டு கேட்குறேன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது, நான் விசுவாசமாக இருப்பதுக்கு அவர் யார்? அப்போ அவர் தான்ப்பா தேவன், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டிகர்த்தராக என்ன இருக்கிறார், அவர் தான் தேவன். அவர் மேலே என்ன செய்து கொள்ள வேண்டும், நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போ அநேகர் என்ன சொல்லுகிறோம் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசமாக இல்லாமல் இருக்கேன், நான் விசுவாசம் இல்லாமல் நான் என்ன இருக்க முடியும், நான் விசுவாசி, நான் எப்படி விசுவாசம் இல்லாமல் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்லலாம். ஆனால் விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கக்கூடிய முழு நம்பிக்கையை அது சொல்லுகிறது. உதாரணமாக, உங்களில் அநேகர் சேரில் உட்காந்துருக்கிறீங்க, சிலர் தரையில் உட்காந்துருக்கிறீங்க. சேரில் உட்காந்தவங்க எப்படி உட்காந்துருக்கிறீங்கன்னு சொன்னால், வர்றீங்க, நீங்கள் எவ்வளோ உட்காடுறீங்க, எப்படி உட்காடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசம். வரும்போது ஆராய்ச்சி பண்ணிகள் என்னைக்காவது இந்த சேரு எப்படி, இது என்ன வெயிட்டு, என்ன மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கிறது, இது என்ன தாங்குமா, நான் உட்காந்தா உடையுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை. என்ன செய்கிறோம், நம்ம அதில் வர்றோம், நம்ம உட்காரோம். நமக்கு என்ன இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கிறது. இது என்னை தாங்கும்பா, அது கீழே உடையாது, நான் கீழே விழ மாட்டேன். அதேமாதிரி தரையில் உட்காரும்போது அப்படி தான் உட்காடுறோம். என்னைக்காச்சும் தரையில் உட்காரும்போது பூமி எதிர்த்து வந்துடுமா, அதாயிருமா, ஓட்ட கீழே விழுந்துருமான்னு என்னைக்காக யோசிச்சிருக்குமா, நம்ம ஆறில் உட்காரோம். நம்பிக்கை விசுவாசம். அப்படி உட்காரும்போது என்ன சொல்லி சொன்னால், அதை நாம் அனுபவிக்கிறோம். அந்த சேரினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோம். சேர் மூலமாக நம்ம உட்காந்து அதில் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இளைப்பாறக்கூடிய நிலைகளில் நம்ம வசதியாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வசதிகளை நான் அனுபவிக்கிறோம். இதே போல தான் தேவனிடத்திலே நாம் விசுவாசமாக இருத்தல் என்று சொல்லுவது, அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டு அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை அனுபவித்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க என்ன செய்வார்கள், அவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து கொண்டு அவரால் உண்டாகிற நன்மைகளை அவர் அனுபவிக்கிறவராக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவன் மேலே விசுவாசம் வைத்த அநேக ஆயிரம் லட்சம் கோடி ஜனங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்தும் வேதம் சொல்லுது. அது குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வந்துடுது. அந்த லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரே வார்த்தையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசேயின் தாய் தகப்பன் மோசே, ராகாப், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, மேகம் போன்ற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். கர்த்தர் மேலே மேகத்தை போன்ற திரளானவர்கள், அவர்கள் தேவன் மேலே விசுவாசம் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக சாட்சிகள் காலகாலங்களில் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே விசுவாசமா இருக்கிற கோடான கோடிபர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை முழு நம்பிக்கையாக அவரை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்வை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை கொண்டு வரும். கர்த்தர் மேலே நாம் விசுவாசம் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு நான் மறந்துட்டேன். விசுவாசத்தினால் வாழ்வு பெறுவாய் அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஒரு பாட்டு பாடுகிறாங்க. விசுவாசத்தினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ விசுவாசம் நமக்கு என்ன கொண்டு வரும் சொன்னா, பிழைப்பு வாழ்வை என்ன செய்யும், கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிக்காம கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசின்னு சொல்லி இருந்து தேவனை விசுவாசிக்காம கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவனை உண்மையாய் விசுவாசித்தவர்களிலே ஒருவர் என்ன செய்யல, கெட்டு போகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்படி சொல்லலாம், விசுவாசம் இல்லாமல் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், அவரை தேடினால் பலன் கொடுப்பார் என்று எடுத்து கொள்ள வேண்டுமா, விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடும் போது நமக்கு பலன் கொடுப்பார். அவரை தேடுறதுனால நமக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அவர் நமக்கு நிச்சயமா ஆசீர்வதிக்கிறவர் என்று எடுத்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியமான. நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வருஷங்கள் நீங்கள் விசுவாசி என்ற பெயரில் இருந்தாலும், நீங்கள் தேவனை விசுவாசிக்காத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையிலே குறைவு உண்டாகும், சிறுமை உண்டாகும். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை மேன்மையை கண்டுபிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வாழ்க்கையில தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரியம் என்னன்னா அந்த விசுவாச குறைவு தான். அநேக சமயம் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை கடிந்து கொள்கிறார். எதற்காக கடிந்து கொண்டார் நினைக்கிறீங்க? ஏம்மா சொல்லுங்க. அவிசுவாசம், விசுவாசம் இல்லாமை, விசுவாசம் இல்லாத பேச்சு, விசுவாசம் இல்லாத செயல்பாடுகளுடைய வாழ்க்கை இருந்தபடினால ஆண்டவர் அநேக சமயம் கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, எம்மட்டும் நான் உங்களிடத்தில் அப்படி சொல்லி ஆண்டு என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்றதை கொடுத்து என்ன செய்ய பாருங்க. அவங்ககிட்ட நிறைய தப்புலாம் இருந்துச்சு. தவறுகளை கண்டிப்பதை காட்டிலும் ஆண்டவர் இதுல ரொம்ப கடினமா நடந்து கொண்டதை நீங்க பாருங்க. அற்ப விசுவாசிகளை விசுவாசியாமல் போனது என்ன, ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? அப்போ இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லை என்றால் உனங்களுக்கு மற்றவங்க வித்தியாசமே கிடையாது. ஆகையினாலே விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, விசுவாசம் என்ற வார்த்தை நிறைய இருக்குது. விசுவாசத்தினாலே,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை சாதித்தார்கள்? எதை சாதித்தார்கள்? ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்போ அவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மேன்மை அடைந்தார்களோ அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் விசுவாசம். ஆகினாலே விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி 19 முறை வருது. விசுவாசத்தினாலே வேற சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஆனா அங்கே விசுவாசம் அவர்களை சாதிக்க வைத்தது, தேவனுக்கு பிரியமா இருக்க வைத்தது, தேசங்களை சுதந்திரித்தது, புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது, சத்துருக்களை ஜெயித்தது. இவ்விதங்கள்லாம் எதன் அடிப்படையில் என்றால் அவருடைய விசுவாசத்தினாலே, அந்த தனிப்பட்ட நபருடைய விசுவாசத்தினாலே. நான் ஒரு லிஸ்ட் சொன்னோம். என்ன லிஸ்ட்? நான் வாசிச்சேன். ஏனோக்கு எதனாலே தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் எதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்? விசுவாசத்தினாலே. ஈசாக்கு எதனாலே? விசுவாசத்தினாலே. சிம்சோன் எதனாலே? விசுவாசத்தினாலே. பாராக் எதனாலே? விசுவாசத்தினாலே. யாக்கோபு எதனாலே? யோசேப்பு எதனாலே? விசுவாசத்தினாலே. ராகாப் என்கிற வேசி எதனாலே? விசுவாசத்தினாலே. கிதியோன் போன்றவர்கள், யெப்தா, தாவீது, சாமுவேல், அநேக தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாம் எதனாலே சொன்னா விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே, 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 விசுவாசத்தினாலே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசமாயிரு. விசுவாசித்தால், விசுவாசித்தால், விசுவாசித்தால். ஹல்லேலூயா. சிலர் சொன்னாங்க விசுவாசிகள் ஆண்டவரே சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொன்னாங்க. எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் அவரிடத்தில் உதவி பெறும்படியாக எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தமா இருக்கிறையா? உண்மையா இருக்கிறையா? பொய் சொல்லாம இருக்கிறையா? இதெல்லாம் அவசியம். ஆனா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார்? என்ன கேள்வி கேட்டார்? விசுவாசிக்கிறாயா? இதை நான் உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அப்ப தேவனிடத்திலே சேருகிறவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீ விசுவாசிக்கணும்ப்பா. பாருங்க, 2 குருடர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். அவளை பார்த்து ஆண்டவர் என்ன பேசுறார் பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். பார்வையற்றோர் 2 இயேசு பின்னாடியே வர்றாங்க. இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்க இறங்க. முதல்ல ஆண்டு ஒண்ணுமே சொல்ல. அப்புறம் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு வீட்டு வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. இயேசு ஒண்ணுமே பதில் சொல்லல, ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை நான் செய்ய முடியும்னு சொல்லி நம்புறியா? விசுவாசிக்கிறையா? அல்லேலூயா. இது செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும்? அடுத்த கேள்வி என்னன்னா, இதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறையா? அப்ப தேவன் உண்டு என்றும் அவரை தேர்வுக்கு பலன் கொடுக்கிறவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் தேவனே பதில் கொடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. அடுத்து என்ன செய்யற பாருங்க. அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்ன போல்டா சொல்றாங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு
உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது ஆண்டவர் கண்ணை தொறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இவன் என்ன விசுவாசிச்சிருப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 பேரும் இணையா வந்திருக்கிறாங்க. இணையான ஒன்று அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது. என்னது? இயேசுட்ட வந்தா என் கண்ணு நல்லா தெரியும், பார்வை அடையும். உண்மைதானா? ஆனால் உன் விசுவாசத்தின்படி, ஒருவேளை இவன் விசுவாசிக்கலன்னு வச்சுங்களேன், என் கண்ணு அப்படியே தான் இருக்க போறேன்னு நினைச்சாரு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அப்போ விசுவாசம், அது ஆண்டவர் விசுவாசம் 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 விசுவாசம். அப்போ விசுவாசிக்கிறாயா, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அப்போ எங்க என்ன முக்கியம் வருது? விசுவாசம். அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா விசுவாசம் தேவை. ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா விசுவாசம் தேவை. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதான் கிடைக்கும். சொல்லுங்க, எதை விசுவாசிக்கிறீங்களோ. ஒண்ணுமே கிடைக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் ஆண்டு விசுவாசம் ஆயிரம் சொல்லிடக்கூடாது. நீங்க நிறைய சமயங்களில் விசுவாசம் வர மாட்டேங்குது ஜனங்கள். விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. இன்னைக்கு அநேகர் இயேசுவிடத்தில் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, ஆண்டவரே ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவரே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா? இதைத்தான் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் ஒருத்தர் சொல்றதை பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் அவன் மகனுக்கு ஒரு கொடிய ஆவி என்ன செய்ய பிடிச்சிருக்குது. அநேக சமயம் என்ன செய்கிறது, அவனை தீயில தள்ளுது, தண்ணீரில் தள்ளுது. அவன் அங்கேயே என்ன சொல்றது, சுடுகாடில் இடுகாடில் தான் என்ன செய்கிறான், வாழ்றான். அப்படி இருக்கிறான். பல முயற்சி எடுத்துட்டாங்க. ஏசுட்டு வர்றாங்க, நீ ஏதாவது செய்யக்கூடுமா ஆண்டவரே, ஏதாவது செய்யக்கூடுமான்னு என்ன செய்யும், நீ செய்யும். அப்போ இயேசு சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் உண்டாகும், ஆகும். நீ விசுவாசித்தா ஓ மகன் சுகமாவா, நான் சுகமாக்க என்னால் முடியும், நீ விசுவாசிச்சேன்னு சொன்னா என்ன செய்வான், ஓ மகன் சுகமாவான். 1000 பேரை பார்த்துட்டு 1001 மாதிரி இயேசு நாட்டு வரக்கூடாது. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கெல்லாம் இருக்கேன், இயேசுட்டையும் வரலாம் அப்படின்னு வரக்கூடாது. இயேசுட்ட வந்துட்டா எல்லாம் சரியா. இயேசுட்ட வந்தா அற்புதம் நடக்கும். இயேசுட்ட வந்துட்டா அவர் எல்லாம் செய்வார் என்றுதான். அப்படி விசுவாசம் நமக்குள்ள இருந்தால், இதை போல அநேக சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் அப்படித்தான் கேட்டார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? யாரெல்லாம் ஆமாண்டவரே விசுவாசின்னு சொல்லும்போது உங்க விசுவாசம் ஆட கடவுது. அவன் என்ன தேவையோட வந்தானோ அது நடக்கிறதுக்கு பரிசீலனை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் எவனோ, நல்லா கவனிங்க, எவனோ எவனோ, நல்லா கவனிங்க, அந்த நபர் யாரு? எவனோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அந்தஸ்தில் நீங்க எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க யாரா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, வாசிங்க, அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுவதே இல்லை. கர்த்தர் மேலே யார் ஒருவர் விசுவாசத்தோடு எனக்கு ஆண்டவர் என்னை நடத்துவார், எனக்கு அற்புதத்தை செய்வான், வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யார் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தை உடையவன் ஒரு நாள் வெட்கப்பட்டதே கிடையாது. தேவன் அவருடைய விசுவாசப்படி அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சிறுமை, ஏன் வேதனை, ஏன் கஷ்டம், ஏன் போராட்டம்? விசுவாச குறைவுகள், விசுவாச குறைவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச குறை உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் இருக்கிற நிலையிலே இருக்கிறார்கள். அநேக சமயங்களில் தேய்ந்தே போகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, விசுவாசத்தெல்லாம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு இருக்குது. விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பமே விசுவாசத்தெல்லாம் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. அநேக சமயம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு இதை செய்யட்டும், நான் விசுவாசிக்கிறேன். நீ முந்தி பிறந்தே, அவர் முந்தி பிறந்தார இல்லை, அவர் எனக்கு அற்புதத்தை செய்யட்டும், எனக்கு சுகமாகட்டும், நான் இயேசுவை நம்புறேன், எனக்கு இந்த வேலையில மாற்றத்தை தரட்டும், நான் நம்புறேன், அல்லது எனக்கு இந்த காரியத்தை செய்யட்டும், நான் அவனை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இல்லப்பா, அது முறையே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் நீ வெட்கப்பட மாட்டே. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அதற்கு பல உதாரணங்கள் வேதத்தில் இருந்தாலும் அதுல கானான் தேசத்தை சுதந்திரித்ததில் உள்ள உதாரணத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் சொல்லி சொன்னால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களிலே ஆண்டவர் சொல்றார், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஆண்டவர் சொல்றார், ஏய் ஆபிரகாம், ஆபிராம், கவா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியும் சுற்றி பாருப்பா. அவர் பார்க்கிறாரு, ரொம்ப தூரம் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அல்லேலூயா அப்படி சொல்றாரு. நீ பார்க்கிற பத்தியா, அதை பூரா உனக்கும் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினார். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரதேசி நடந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாத நிலைகளிலே ஆபிரகாம் போறாரு. கர்த்தர் சொல்றார், பாரு இதெல்லாம் உனக்கு சொந்தமா தரப்போறேன். அப்புறம் சொல்றாரு, நடந்து திரிப்பா. அந்த தேசம் எவ்வளவு தூரம் நடக்க முடியுது, நடந்து பாரு. நான் அப்பப்போ யோசிப்பேன், அவர் விசுவாசத்தில் எங்கெல்லாம் நடந்தாரோ அது பூரா இன்னைக்கு இஸ்ரேல் நாடா இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து மோசேட்ட ஆண்டவர் பேசுறார். யாத்திரை 33ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு கொடுக்க போற தேசம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட தேசம்? சாதாரணமான தேசம் இல்லை. என்ன போட்டிருக்குதுல? என்னது? பாலும் தேனும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? ஏமா எப்படிமா கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட், இருக்கிறதுல பெஸ்ட். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. அதனால் ஓட்ட உடச்செல்லாம் வாங்காதீங்க, செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்காதீங்க, ஃப்ரெஷ் ஹேண்ட் அதுவுமே வாங்குங்க. அல்லேலூயா. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இருக்கிறதுல பெஸ்ட் ஒரு லேண்டை ஆண்டு பேசுவார், உனக்கு தர்றப்பான்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அது உறுதிப்படுத்துகிறார்.
தேசத்தை தருவேன், அது சாதாரணமான தேசம் மாதிரி இல்லைப்பா, இது இருக்கிறதுல பெஸ்டான ஒன்று என்ன செய்ய போகிறேன், நான் தரேன்னு சொல்கிறேன். அப்போ மோசே என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் கேட்குற வசனத்தை காரியத்தை கேட்டுக்கிட்டு ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறார், மோசே கூப்பிட்றார், மோசே மோசேன்னு கூப்பிட்றார். என்ன ஆண்டவரே? அல்லேலூயா. உங்களை கூப்பிட்ற மாதிரி தான் ஆண்டவர் மோசையும் கூப்பிட்டார். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரா? எங்கே பேசுகிறாரு? எங்கெங்க பேசுகிறாரு? உள்ள பேசுகிறாரா? பேசுகிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் மோசைட்ட பேசுகிறார், மோசே மோசே, ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்ன செய்யும், நான் கொடுக்க போகிற அந்த தேசத்தை என்ன செய், பார்வையிடுவதற்காக கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 பேர் அனுப்புப்பா. என்னாகும் 13ஆம் வசனத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதில் 27ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்போ என்ன சொல்ற, ஆண்டவர் என்ன அனுப்புற, அங்க அனுப்ப சொல்றார். மோசே என்ன செய்யறாருன்னா, கோத்திரத்திற்கு ஒருவனாக தேர்ந்தெடுத்து 12 பேர் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. எல்லாம் போறாங்க, அந்த கானான் தேசத்தை முழுமை சுத்தி 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 பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விளைச்சலின் காலமாக இருந்தபடினால எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. திராட்சை கொலை ஒன்றை கொண்டு வந்தார்கள், திராட்சை கொலை ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேர் தோல்ல கொண்டாந்துருக்கான், கம்பு வச்சு தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர வெயிட். அல்லேலூயா. நம்ம எதுவும் இந்த கல்லு காலது அப்பப்போ தூக்கி போட்டதுக்கு நம்மளாம் தூக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, விவரம் தெரிஞ்சு என்ன செய்வாங்க, 2 பக்கம் கயிறு கட்டிக்கிடுவாங்க, இந்த எண்டில் அந்த எண்டில் ஒரு குச்சி வச்சு என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்குங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், அவ்வளோ பெருசாக இருந்திருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்குது. அப்போ எவ்வளவு செழிப்பான தேசம் பாரு. அல்லேலூயா. போய் பார்க்குறாங்க. போயிட்டு வந்துட்டு அந்த 12 பேர் சொல்றாங்க, நாங்கள் போய் வந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்தான், பாடும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிதான் சிறப்பானது தான், ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சிறப்பாக தான் தர்றாரு, தரப்போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ இந்த 12 பேர் வந்தபோது ரிப்போர்ட் கரெக்டாக கொண்டாடுறாங்க, அங்கே உள்ளதெல்லாம் சரியாக கொண்டாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமாக பிரிகிறாங்க. அதில் அந்த 12 2 டீமாக பிரியுது. பெரிய டீம் ஒன்று, சின்ன டீம் ஒன்று பிரியுது. நம்ம எப்போவுமே மெஜாரிட்டியில் இருக்க தான் விரும்புவோம். பக்கத்தில் சொல்லுங்கள், மெஜாரிட்டியில் சேராதீங்க. அல்லேலூயா. அது எப்போவுமே டேஞ்சர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. 10 பேர் ஒரு டீம், 2 பேர் ஒரு டீம். இந்த 10 பேர் சொல்றாங்க, நல்ல தேசம்தான், ஆனாலும் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் 28ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆனாலும் அந்த ஆனாலும் அல்லேலூயா. எப்பவுமே எங்கெல்லாம் ஆனாலும் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, விசுவாசம் இல்லாமல் போச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு. அவிசுவாசம் வந்துருச்சு. தேசம் நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். கடிகளை பாருங்க, எப்படி நாங்கள் சிலதெல்லாம் கொண்டாந்துருக்கோம், என்ன அழகா இருக்குது, என்ன பெருசா இருக்குது, என்ன செழிப்பான தேசம் தான், உண்மைதான். ஆனா பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த 12 பேர் பார்த்தாங்க, 12 பேர் தான் போயிருக்கிறாங்க. ஆனா இந்த 10 பேருடைய பார்வை மட்டும் வித்தியாசமா இருக்கு. அறிக்கை, முதல் அறிக்கை சரியா இருக்கு. என்னது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். கர்த்தர் சொன்ன நல்லா தான் தந்திருப்பார், உண்மைதான். ஆனா பிரச்சனை இருக்குது, அங்க பிரச்சனை இருக்குது. என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த 28ஆம் வசனம் வாசிங்க. அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பாருங்க, எங்க
நல்ல தேசம்தான், சிறப்பான தேசம்தான், ஆனா நம்மால முடியாது. அந்த தேசத்தை சுதந்திரிக்க நம்மால முடியாது. அது நமக்கு சொந்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? அந்த தேசத்தின் குடிகள் பலசாலிகள், நம்மை காட்டிலும் பலசாலிகள். அப்புறம் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும், பட்டணம் அணிசது பெரிய 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 மதில்கள் கட்டி அது பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். பாத்தீங்க, அடுத்த வசனம் போங்க. ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். ஏராளமான ஜாதி ஜனங்கள் இங்கே குடியிருக்கிறாங்க. கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அண்டையிலும். போங்கம்மா. அப்பொழுது காலேப், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். என்ன தேசமா? குடிகளை நம்மளை அழிச்சிற ஒரு தேசம். அப்புறம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். எங்க பார்வைக்கு அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா வெட்டுக்கிளி போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, பார்வைக்கு நாங்க அப்படித்தான் இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாத்தீங்களா? அவிசுவாசியுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ஒன்று, விசுவாசிகளுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். விசுவாசம் இல்லாத பார்வை வித்தியாசமா இருக்கும். இந்த 10 பேர் அவர்கள் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் எதை பார்த்தார்கள்? நடக்க முடியாதுன்னு சொல்வதற்குரிய அந்த காரணங்களை தான் பார்த்தாங்க, பிரச்சனைகளை பார்த்தார்கள். அநேக சமயங்களில் ஏன் நம்ம லைஃப்பில் பிரச்சனைன்னு சொன்னால், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை? ஏன்னா எப்போ பார்த்தா இதை தான் பார்க்குறோம், ஒரு பிரச்சனையை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டு என்ன சொல்லிட்டாரு? தருவேன்னு சொல்லிட்டார்ல. தருவேன்னு சொல்ல தராமல் எப்படி அவரால் இருக்க முடியும்? அல்லேலூயா. பார்வை. அது மாத்திரமல்ல, அந்த வசந்த கடைசியில் என்ன செய்ய, துர்ச்செய்தியை பரவ பண்ணினார்கள். அங்கே பேச்சு எப்படி ஆகி போச்சு? அங்கே பார்வை அப்படி எது இருந்ததோ அதைத்தான் அவங்க பேசுகிறாங்க. நம்ம பார்வை எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம பேசுவோம். என்ன பேசுனாங்க? இதெல்லாம் போய் சுதந்திரிக்க முடியாது, நம்ம போனோம்னா அழிஞ்சு போயிடுவோம், அப்படி ஆகிக்கும் இப்படி ஆகுன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காது, நம்ம வாழ்க்கை போயிடும், நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை அவர்கள் பரப்பினார்கள். அங்கே பேச்சு அப்படி மாறி போச்சு. எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். பேச ஆரம்பித்ததுனால என்ன நடந்துன்னு சொன்னால், இவங்களும் சரி அதை கேட்டவரும் சரி எப்படி மாறிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், இனிமேல் நம்ம கானான் தேசமாவது ஒன்றாவது பயணம் எங்கே நோக்கி? கானான் தேசத்தை நோக்கி பயணம். ஆனால் இது முடியாதுன்னு முடிவுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாம் ஒப்பார வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அவிசுவாசி மோசமான விளைவுகளை கொண்டு வருவார். தன்னிலும் சரி, தன் வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, தேசத்திலும் சரி மிக மோசமான விளைவுகளை கொண்டு வருவான். தானும் போக மாட்டான், தானும் ஆஸ்வதிக்கப்பட மாட்டான், தன்னோடு சேர்ந்தவர்களையும் அவிசுவாசத்தினால் அழித்து போட்டு விடுவான். எல்லாம் முடங்கி போயிடும். அதனால தான் யார்கிட்ட சேரணும்னு பார்க்கணும். பக்கத்து சொல்லு, யார்கிட்ட சேரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவரோட சேர்ந்தா விசுவாசத்தில் ஒருபடி கூடுறியா? வளர்றீங்களா? பலப்படுறீங்களா? அல்லேலூயா. விசுவாசம் வரணும். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஆண்டு மேலே விசுவாசம் வரணும். இல்லைன்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த நாட்கள் ஒருவன் கூட கானான் தேசத்துக்குள்ள போகலை. அவிசுவாசம் வரவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அவன் பார்வை வித்தியாசமானது, அவன் பேச்சு வித்தியாசமானது,
அவன் செயல்பாடு வித்தியாசமானது. அவன் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளையும் அனுபவிக்க முடியாது. தானும் தின்ன மாட்டான், அடுத்தவனும் திங்க விட மாட்டான். எவ்வளோ பரிதாபம் யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகிட்ட உட்காரல, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரல, விசுவாசி. ஆனால் அவிசுவாசிட்ட இவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, அவிசுவாசி இவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இன்னொரு சின்ன குழு ஒன்று இருக்குது. அது என்ன குழு? காலேப், யோசுவா. இவர்கள் விசுவாசித்தவர்கள், விசுவாசித்தவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எப்பா, ரொம்ப நல்ல தேசம்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்க. அப்பா அவன் சொல்றான், நாங்கள் போய் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். சாதாரண ரொம்ப 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 இதே போல ஒரு தேசத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு நல்ல மகா தேசம். அப்புறம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், கர்த்தர் நம்மை அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இவனுடைய பார்வையை பாருங்க, காலேப்புடைய பார்வையை பாருங்க. அவனுடைய பார்வை எப்படி இருந்து இவன் பார்வை எப்படி இருந்தது? இவன் எதைத்தான் பார்த்தான்? நெகட்டிவாக பார்த்துட்டே இருந்திருக்கிறான். இவன் பாசிட்டிவாக பார்க்குறான். எதுவுமே நேர்மறையான ஒரு அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கையில் பார்வை இருக்கும். கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, ஆண்டவர் முதல்ல நம்முடைய பார்வையை சரி பண்ண விரும்புகிறார். நம்ம பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆண்டவர் சொன்னார். ஏற்கனவே இதை வாசித்தோம், ஆனால் மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நீ வானத்தை அண்ணாந்து பார். ஆண்டு சொல்ற, ஏய் ஆபிரகாமே, ஆபிரகாமே, கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா. வெளியே வர, ஏய் வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன நினைச்சிருப்பான்? வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பான்? ஓ, வானவில் ஆண்டவர் காமிக்க போறாரோ, ஒரு அற்புதத்தை செய்ய போறாரோ? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரம் வாசிங்க. நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், இந்த நட்சத்திரத்தெல்லாம் பாருப்பா. அன்னைக்கு பார்த்து ஏராளமான நட்சத்திரம், எப்பா ஏராளமா கிடக்குது. என்ன முடியுமாப்பா? எண்ணி பாருப்பா. ஆண்டவர் எப்படிப்பா என்ன முடியுதெல்லாம்? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதை பார்க்க சொல்றார். விசுவாச பார்வை, விசுவாச பார்வை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம விசுவாச பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவங்க பார்வையை விசாலாக்கமாக்குங்க. உங்கள் பார்வையை சரியான பார்வைக்கு நேர கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை பார்க்கத்தக்கதாக உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். எதை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. கடற்கரை மணலத்தனையான்னு சொல்ற, இப்படி ஆண்டு சொல்றதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம்.
அல்லேலூயா. அப்புறம் இங்கே யோசுவா என்ன செய்ய, அதே போல தான் இங்கே காலை என்ன செய்கிறான், பார்க்குறான். பார்த்ததுனாலே அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? கர்த்தர் அந்த தேசத்தின் குடிகள் நமக்கு இரையாவார்கள். நான் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். அவளை காத்து நிழல் அவளை விட்டு போயிற்று. அவளை காத்த நிழல் அவளை விட்டு போயிற்று. உடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். உடனே போனா என்ன செய்யலாம்? காலதாமதம் அவன் அவசியமே கிடையாது. இப்ப போனா உடனே என்ன செய்யலாம்? உடனே எல்லாத்தையும் சுதந்திரிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. பார்க்கிறத, விசுவாசத்தில் பார்க்கிறத வாயில பேசணும். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்றார். 116ஆம் சங்கீதம், 116ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தின் முன்பகுதி. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கிறத வாயில அறிக்கை பண்ண, பேசணும் பேசணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சில சமயங்களில் நான் சில பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருக்கீங்களே பரவாயில்ல நல்ல அப்படின்னு ஏதாச்சும் சொன்னோம்னா, அதெல்லாம் என்னப்பா சிஸ்டர் அப்படிலாம் இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. அறிவாளி அப்படி சொல்லாத, ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமாம், உங்களை யாராவது ஒரு கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அவர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாக இருக்கிற இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப தாழ்மையாக இருக்கிறவங்க பேசக்கூடாது. அதை அங்கீகரித்துக் கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாதான். அப்போ விசுவாசிக்கிறத வாயில் என்ன செய்யணும்? பேசணும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் பேசுகிறான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது நல்ல தேசம். எளிதாக என்ன செய்யலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். அந்த தேசம் நமக்கு சொந்தமாக என்ன செய்கிறோம்? மாறிடும். அல்லேலூயா. உங்கள் வாயில் என்னங்க பேசுகிறீங்க? பக்கத்துக்கு உங்கள் வாயில் என்ன தான் பேசுகிறீங்க? வாயில் என்ன தான் பேசுகிறீங்க? எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கைவலி கால் வலி முட்டு வலி தலைவலி, அது இது இது இல்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அது பேசு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போகிறாரோ அது பேசுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யும்? மூளையில் நரம்பு என்ன செய்யும்? எப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் லீவ் படுத்து தூங்கு அப்படின்னு கமெண்ட் கொடுக்கும். உடனே உடம்பு பூரா என்ன செய்யும்? அப்படி ஆயிரும், ஆயிரும். படுத்துற வேண்டியதுதான். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் சொன்னதை பேசுங்க. விசுவாச வார்த்தையை பேசுங்க. நான் சொல்கிறேன், வீட்டில் யார் வீட்டில் அவிசுவாச வார்த்தை இருக்கக்கூடாது. உன் குடும்பம் அழியன்னா அவிசுவாசமான வார்த்தையை பேசு. உன் வாழ்க்கை அழிஞ்சு போனால் அவிசுவாசமான வார்த்தையை பேசு. நீ நல்லா இருக்கணும்னா நல்ல விசுவாசமான வார்த்தையை பேசு. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்கள், நீங்கள் நல்ல விசுவாசமான வார்த்தையை பேசு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்னத்தை செய்ய போகிறோம் அதை பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நம்ம காது நம்ம பேசுறத கேட்கணும். நம்ம பேசுறது நம்முடைய காது எழுச்சி கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அதே போல் என்ன செய்யறேன்னு சொன்னால் பாருங்க, விசுவாசிக்கிற மனிதனுக்கு கண்டிப்பாக தேவன் துணை நிற்கிறார். விசுவாசிக்கிற மனிதனுக்கு தேவன் கண்டிப்பாக துணை நிற்கிறார். காலங்கள் வந்தது, மெஜாரிட்டி ஒன்று கூட உள்ள போகலை. வனாந்தரத்தில் எல்லாம் செத்து போனாங்க. அவங்கள ஆண்டு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை தருவன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தார். ஆனால் ஒருத்தரும் உள்ள போகலை. ஏன்னு சொன்னா அப்படி அவிசுவாசம், அவிசுவாசமான பார்வை, அவிசுவாசமான பேச்சுக்கள், அவிசுவாசமான செயல்பாடுகள் அவரை முடங்கி போட்டுச்சு. அவங்க வண்ணாந்தரத்திலே
அவங்க எப்படி செத்துப்போன்னு நினச்சாங்களோ அதே போல் ஒன்றும் இல்லாமல் செத்து போனாங்க. ஆனால் விசுவாசித்த அந்த 2 பேரை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதமாய் அவர்களை நடத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35-36 வசனம். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புனையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். பாருங்க, யார் பாப்பா? யார் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தானோ அந்த எப்புனையின் குமாரனாகிய காலேப் பார்ப்பான். 38வது வசனம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். அவனே தலைவனாயிருந்து அந்த தேசத்தை சுதந்தரித்து பங்கிட்டு கொடுப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. விசுவாசித்தவன் அந்த 2 பேரும் அனுப்பிச்சாங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. எப்படி போறாங்கன்னா தலைவர்களாய் போகிறார்கள், ஜெயிக்கிறவர்களாய், ஜனங்களை வழி எடுத்து கொண்டு போறவங்களா போறாங்க, அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறவங்களா போறாங்க. யோசுவா அவன் விசுவாசத்தினாலே அவன் தலைமைத்துவத்துக்கு வருகிறான். அவன் யுத்தங்களை நடப்பித்து தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய லைஃப்ல எப்படிலாம் நடக்குது பாருங்க. விசுவாசம் எவ்வளோ முக்கியமான இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாடல் இருக்குது, என்ன வந்தாலும் நம்புவே மீட்பரை, யாக்கை வேற்றாலும் பின் செல்வே எனது நேசரை. உண்மைதானா? அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனை நான் விசுவாசிப்பேன், அவரை பின் செல்லுவேன். ஏன்னா அவர் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிற நினைச்சுக்கிறதுல வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இது நடந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு. யோசுவா அந்த எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறார். பங்கிட்டு கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, இவர் யோசுவா தலைவன் ஆகிட்டார் இல்லையா, யோசுவாவிட்ட காலேப் வர்றார். வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் வாசிங்க பார்ப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்கள் வரைக்கும். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசை என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. 45 வருஷம் ஆச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? 40 வயசுல இருந்த பலன் 85 வயசுல இருக்கு. ஈலசிட்டு போமா இருக்குமா சிஸ்டர்? இருக்குமா? இருக்குமா? யாராவது சொல்லுங்க, இருக்குமா? இருக்காது. ஆனால் அவனுடைய விசுவாசம், 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 அந்த நாளில் இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. வாசிங்க.
யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். மலை நாட்டை எனக்கு தாரும். என் லைஃப்ல கர்த்தர் சொன்ன அந்த மேன்மையான மகிமையான அந்த நான் தங்குவதற்கென்று எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்தை எனக்கு தாரும். மலை நாட்டை எனக்கு தாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கானான் தேசத்திலேயே ஒரு மேல்மையான இடத்தை அவர் கேட்குறார். கர்த்தர் வாக்கு பண்ணார். ஏன்னா உத்தமமாக ஆண்டவர் பின்பற்ற முடியினாலே அவர் விசுவாசத்தை பாருங்க. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அது எப்படி கொடுத்ததை குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்கலாம். தொடர்ந்துள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்ததினாலே அவர்கள் எதை இழக்கவும் இல்லை. அவர்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விசுவாசம் நம்முடைய லைஃப்பில் இருக்குமானால் நம்முடைய பார்வை விசுவாசமான பார்வையாக இருக்கும். நம்முடைய பேச்சு விசுவாசமான பேச்சாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் விசுவாசமான செயல்பாடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை நம்முடைய லைஃப்பில் என்ன செய்வோம்? காண்போம். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 29 வசனங்களில் கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வெளியரங்கமான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ ஆண்டவர் இருதயத்தில் வாழ்க்கையில் போராட்டத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு ஏண்டா உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு வாழ்க்கையின் சுமையோடு வாழ்கிறவங்களை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? விசுவாச பார்வை. ஆமா, இயேசுவிட போனா, இயேசுவிடத்தில் போனா இளைப்பாறுதல் உண்டு. அதை பேசணும். ஆமா, நான் இயேசுவிட போவேன், இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் மாறும் அப்படின்றதானே அந்த வார்த்தை செயல்பாடுக்குள்ள வரணும். இயேசுவிடத்தில் வரணும். இயேசுவிடத்தில் வந்தால் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. இது விசுவாசம். விசுவாச பார்வை, விசுவாச பேச்சு, விசுவாச செயல்பாடு ஒரு அற்புதமான இளைப்பாறுதல் நமக்கு என்ன செய்கிறது? தேவன் வாக்கு பண்ணின இளைப்பாறுதல் நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. நம்மில் அநேகர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை அப்படி விசுவாசித்து இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வரலைன்னா நீ விசுவாசி இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்புங்க. இயேசு எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார், தருவார்னு வாயில் அறிக்க பண்ணுங்க. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற அந்த அற்புதமான அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் பப்ளிக்கா ஒன்னு சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களிலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, தாகமாக இருக்கிறீர்களோ, என்னிடத்திலே வாருங்கள், நான் உன்னை ஆவில் நிரப்புவேன்,
உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓடும் சொல்றார். விசுவாசிப்போம், விசுவாச பார்வை கொள்வோம். விசுவாச கத்தட்ட நான் வந்தா எனக்கு அபிஷேகத்தை தருவான்னு சொல்லி விசுவாசிப்போம். ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டு அபிஷேகம் கொடுப்பார். நீங்க அபிஷேகத்தில் ஆவியில நிறைந்து ஆராதித்து தேவனோடு உறவாடுகிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உன்னதத்தின் பெலன் உங்கள் மேல் வரும்போது உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் அபிஷேகத்தை பெற்று சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நீ அபிஷேகம் பெற்றியா, சும்மா பேசுறியா? இல்லை, விசுவாசி. கர்த்தனை அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறார். அதை பேசு, அது செயல்படுத்து. ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. அது பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கும். அதே போலதான் யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அவன் இயேசுவிடத்தில் வரணும். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் வரும்போது அவர் என்ன செய்யறா, அவர் பிரகாசிப்பிக்கிற அப்படி ஒளி நம்ம வரும்போது நம்முடைய இருள் அகன்று நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகிறது. ஆண்டு எந்த பின்னணியத்தில் சொல்றாருன்னா, பாவத்திலே கையும் களமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் வரும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரி அப்படின்னு சொல்ற. ஒருத்தன் இல்லை போயிடறான். நான் நினைச்சு நியாயம் இருக்கிறல்லப்பா, இனி பாவம் செய்யாத, பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்ற. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஒளி இருக்கும். அது பிரகாசித்துட்டே இருக்கும். பாவம் உள்ள வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசி பார்வை, அதை பேசு, உன் லைஃபே மாறிடும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இயேசு பிரகாசித்து இருக்கிறார். நான் பரிசுத்தமாக வாழுவேன். பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படும் போது பரிசுத்தம் நமக்கு சொந்தமாக மாறிவிடும். ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக மாறிடும். அதே போல் நித்திய வாழ்வு, கர்த்தரை விசுவாசிக்கும் போது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்ன? பரலோக வாழ்வு. யோவானிலே ஆண்டவர் சொல்றாரு, 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், அப்ப அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா நீ என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றதுனால உனக்கு என்ன உண்டு? பிதாவின் வீட்டிலே, நித்திய வீட்டிலே உனக்கென்று ஒரு வீடு உண்டப்பா. நீ இந்த உலகத்தை முடிந்து வரும்போது நித்தியமாய் பரலோகத்தில் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அது விசுவாசிகள். நான் பரலோகத்துக்கு போவேன், கர்த்தரோடு இருப்பேன், எனக்கென்று ஆண்டு ஒரு இடத்தை வாக்க பண்ணிருக்கிறார். வாயில் அறிக்கப்படு, அதுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் காலங்களை, ஏற்ற காலங்களை நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கனி கொடுக்கிற வாழ்வு. யோவான் 15:1-5 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகள், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கனின்னு என்னது?
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். நம்மெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடாது. இயேசுவில் இணைந்திருந்தால் நமக்குள்ளே என்ன கிடைக்கும்? கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்போ சொல்லணும், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பார்வை இயேசுவோடு இணைக்கப்பட்டதாக பார்க்கணும். நான் இயேசுவோடு இருக்கிறவன், நான் இயேசுவோடு இருக்கிறவள், நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை வாயில் அறிக்கை பண்ணுங்க. நான் தேவனோடு இருக்கிறவன், நான் தேவனோடு இருக்கிறவன், நான் தேவனுடைய பிள்ளை. என் வாழ்க்கையில் நிறைய கனிகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அவரிலிருந்து எனக்குள்ள ஜீவன் வருகிறபடினால நான் அன்பாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். நீடிய பொறுமை, நற்குண, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம் எல்லாம் எனக்குள்ள நமக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஊழியம். மத்தேயு 4:19 வாசிக்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நரகத்துக்கு போகிற ஜனங்களை பிடித்து நித்திய ஜீவனுக்காக கொண்டு வரக்கூடியவர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பார்வை நமக்குள்ள இருக்கணும். நான் யாரு? இந்த உலகத்தில் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? மனிதர்களை பிடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றதான நிலைகளை நாம் பார்க்கணும், அதை பேசணும். அதை செயல்படும் போது நிச்சயமாகவே அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட முடியும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது சரியா இல்லையா? சரியா இல்லையா? சரியா இல்லையா? அப்போ விசுவாசத்தினால்தான் வாழ்க்கை இருக்கிறது. விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை செத்த வாழ்க்கை. விசுவாசம் உள்ளவளாயிருங்க, விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். Glory to God. Glory to God. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதராதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமாயிருங்க, விசுவாசமாயிருங்க. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், தெய்வீக சுகம், விடுதலை, அற்புதம், மேன்மை, எல்லாவற்றுக்கும் இதுதான் அஸ்திபாரம் சொன்ன விசுவாசம் தான். ஹல்லேலூயா. காலைப்பு போல மாறிடுங்க, காலைப்பு போல மாறிடுங்க, காலைப்பு போல மாறிடுங்க, காலைப்பு போல மாறுங்க. தேவன் எனக்கு வச்சிருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல தேசம். எளிதாய் நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், எளிதாய் இதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. இனி அவிசுவாசம் என் வாழ்க்கையில் வராது, இனி அவிசுவாசம் என் வாழ்க்கையில் வராது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன், விசுவாசத்தினாலே எனக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆகினால் நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறேன் ஆகினால் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Glory to God. உங்கள் பார்வை விசுவாசமான பார்வையாக இருக்கட்டும், உங்கள் பேச்சு விசுவாசமான பேச்சுக்களாக இருக்கட்டும், செயல்பாடுகள் எல்லாம் விசுவாசத்தோடு கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும். ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க, மகிமைகளை பார்ப்பீங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைகளை காட்டிலும் மேலான நிலைகளிலே கர்த்தர் ஆவிக்குரிய நிலைகளிலும் மற்ற எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்யட்டும். இன்னும் கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தால் உண்டாகிற சகல நன்மைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.